யூபி மாதிரி இங்க ஆயிரும்னு பேசக்கூடாது அப்படின்றாங்க. 2013 முசாஃபர் நகர் அப்படின்ற ஏரியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை இந்த சங் பரிவார் வந்து நடத்துறாங்க. 60க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள், ஆதிக்க ஜாட் சாதியினரும் மற்ற இந்துக்களும் சேர்ந்து இஸ்லாமியர்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி, இதே லவ் ஜிகாத் அப்படின்ற பிரச்சனையை அடிப்படையா வச்சுதான், ஒரு பொய் செய்தியை மையமாக வைத்து நடத்தி 60க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். நிறைய பெண்கள் வந்து பாலியல் வல்லுறவுக்கு இஸ்லாமிய பெண்கள் வந்து ஆளாக்கப்படுறாங்க. அந்த வழக்குல இந்த 60 பேர் கொலைக்கு வந்து காரணமான 22 பேருக்கு போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் விடுதலை செய்கிறோம் நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. அதுல அஃப்ரீன் அப்படின்னு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய தாய் வந்து பேசுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து டைலர் கடை வந்து வச்சிருக்கிறாரு முசாஃபர் நகர்ல. அந்த கலவரம் நடந்த அன்றைக்கு இரவுல 2 பசங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஹஸ்பண்ட் கூட்டு போயிருக்கிறாரு. இவங்க கை குழந்தையோட வந்து வீட்டுல இருந்திருக்கிறாங்க. வீட்டுல இருக்கும் பொழுது இந்துத்துவ குண்டர்கள், அதே ஏரியாவை சார்ந்த சாதி வெறியர்கள், RSS பாஜக காரர்கள் வந்து அவங்க வீட்டுல அவங்க கை குழந்தைய கொல்லுவன்னு வந்து மிரட்டுறாங்க. மிரட்டி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா அந்த அம்மா வந்து பாலியல் வல்லுறவை வந்து செஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யார் அப்படின்னா அந்த கடைக்கு வாடிக்கையாளர்களாக வருபவர்கள், தெரியாத நபர்கள் கிடையாது. பாஜக எந்த அளவுக்கு கொடூரமா இதை வந்து அரங்கேற்றுறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்படி அதை வந்து படிக்கவே முடியல. கை குழந்தைய வச்சுட்டு இதை கொன்றுவேன், நீ வந்து தெரிஞ்சவங்களே பண்றதுன்றது. ஆமா, அவ்வளவு வந்து கொடூரமா அந்த வழக்கு நடைபெறுகிறது. அவங்க ஹஸ்பண்ட் உறுதியா வந்து சப்போர்ட் பண்றாரு, இந்த வழக்கை நம்ம நடத்தணும்னு. அவரை வந்து அடிக்கிறது, மிரட்டுறது, அவங்க முசாஃபர் நகர்லயே வாழ முடியாம டெல்லிக்கு போய் இப்படி பல இடங்கள். அதை படிக்கிறப்ப வந்து உண்மையிலே வந்து நம்மளால முடியல. ஆனா இங்க என்ன பிரச்சாரம் பண்றானுங்க அப்படின்னா, இங்க அந்த பிரச்சனையே கிடையாது, இது மாநில எலெக்ஷன் வந்து இங்க சொல்லக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்றாங்க. ஆனா விஜய் யாருக்கான காவலன்? சிறுபான்மை. ஜோசப் விஜயே முதல்ல ஜோசப் விஜய்னு தன்னை சொல்லிக்கல, பொட்டு வச்சுக்கிட்டு தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. கீதையை கையில வாங்குறாரு, கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து வாழ்த்து சொல்றாரு. உடனே என்னன்னா திமுக உடனே யோக்கியமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. திமுகவுக்கு மாற்றுன்னு தானே நீங்க வந்து நொட்டிட்டு இருக்கிறீங்க, இப்ப நீங்க எப்படி நடந்துக்கணும்? ஆனா நீங்க அதை விட மோசமா இன்னைக்கு வந்து வேல் தூக்கிக்கிட்டு வாள் ஏந்திக்கிட்டு இந்த வேலைகளை தான் வந்து விஜய் பார்த்திருக்கிறாரு. அதனுடைய உச்சகட்டமாக சிறுபான்மையினர்கள் வந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நபர் வந்து ஒரு சிறுபான்மை அடையாளத்தை வைத்துக் கொண்டு எப்படி வேலூர் இப்ராஹிம் நேரடியாக பாஜகவில் இருந்து வேலை செய்கின்றான், விஜய் வந்து வெளியில இருந்து மறைமுக கூட்டணி அதை வந்து பண்றாப்ல. ஏன்னா நேரடியா சேர்ந்தா மக்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால